Hi friends, நம்ம யூனிட் 2 Discrete Time System Analysis நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி Z transform and ROC நம்ம பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ROC நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் Z transform. ஸோ ஒரு Z transformக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருப்பாங்க, அதாவது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தி சிக்னல் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்ங்கிற ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வி கெட் எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ இப்போ கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருப்பாங்க. We need to find inverse so that we will get the answer as a solution as x of n. So அந்த சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்வர்ஸ் Z transform கண்டுபிடிக்க we have 4 methods. So first method is long division method, second is partial fraction method, third is a residue method, and fourth is convolution method. ஸோ ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் long division method. ஓகே சார். ஸோ long division method நம்ம எடுத்துப்போம். ஸோ find the inverse Z transform of x of z is equal to z plus 0.2 divided by z plus 0.5 into z minus 1. ROC is z greater than 1 using long division method. So long division method use பண்ணி so x of z நம்ம evaluate பண்ணணும். என்ன சார் பண்றது? ஸோ இது பழைய டிவிஷன் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ பழைய டிவிஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 divided by 3 அப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? 5 3. So 1 times 3. So remainder is 2. So quotientல 1, dividendல 3, reminderல 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா z plus 0.2 it is divided by z plus 0.5 z minus 1. ஓகே சார். ஸோ இதை z plus 0.5 into z minus 1ன்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளை both the things. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா we get this one. ஸோ z plus 0.2. ஸோ z divided by z square. So equal to 1 by z. I can write it as z1. Z inverse. So quotientல எனக்கு Z inverse கிடைச்சிரும். So Z inverse into Z square will give me Z. அடுத்து Z inverse into minus 0.5 Z will give me minus 0.5. So Z inverse into minus 0.5 will give me minus 0.5 Z inverse. So sign change பண்ணுங்க. So plus Z minus Z cancel ஆயிடும். So இதை evaluate பண்ணா we will get 0.7. So இதை evaluate பண்ணா plus 0.5 Z inverse. So இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்? evaluate பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது முடியவே முடியாது. ரிமைண்டர் 0ன்னு வரவே வராது. அது மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் வரைக்கும் நம்ம evaluate பண்ணிட்டு பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது முடியவே முடியாது. ஸோ ரிமைண்டர் 0 வரவே வராது. இட் வில் கீப் ஆன் கோயிங். ரைட்டா? ஸோ நம்ம கோஷன்ட் அதான் என்னது x of z. So x of z is equal to z inverse plus 0.7 z power minus 2 plus 0.85 z power minus 3 plus 0.775 z power minus 4. It keep on going. So இந்த ஈக்குவேஷனையும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் z டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் z டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். z power 0 plus x of 1 z power minus 1 plus x of 2 z power minus 2 plus x of 3 z power minus 3 plus x of 4 z power minus 4. So ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ z power 0. So z power 0 is 1. So I can take it as 1. So இப்போ என்ன ஆகிடும்னா வெறும் x of 0 தான் வரும். ஸோ ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா இட் இஸ் x of 0.
ஸோ இதில் வந்து கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் ஆஃப் 0 இஸ் 0. அடுத்து z பவர் மைனஸ் 1க்கு பக்கத்தில் உள்ளது என்னது உள்ள கோஎஃபிஷியன்ட் இஸ் எக்ஸ் ஆஃப் 1. ஸோ இங்கே z பவர் மைனஸ் 1 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ எக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து z பவர் மைனஸ் 2க்கு பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் இஸ் எக்ஸ் ஆஃப் 2. இங்கே z பவர் மைனஸ் 2 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் இஸ் 0.7. ஸோ எக்ஸ் ஆஃப் 2 இஸ் 0.7. ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி எக்ஸ் ஆஃப் 3 எக்ஸ் ஆஃப் 4 நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் சார். So we have find x of n. So x of n is 0, 1, 0.7, 0.85, 0.775. It keep on going. So this is my x of n. Okay, sir. So this is long division method, first method. Okay, sir. So அடுத்து we move to partial fraction method. So partial fraction method போறதுக்கு முன்னாடி some basic formulas in partial fraction method நம்ம பார்ப்போம். So for example நம்ம வந்து சின்ன வயசுல வந்து partial fraction படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து x வச்சு தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி x வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலாஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 multiplied by x plus 2. ஸோ இப்போ x plus 1, x plus 2 இதெல்லாம் சிம்பிள் ஃபேக்டர்ஸ் இல்லை சிம்பிள் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸில் வந்து சிம்பிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ x டிவைடட் பை x plus 1 into x plus 2 அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a டிவைடட் பை x plus 1 plus b டிவைடட் பை x plus 2 அப்படி நம்ம எழுதலாம். இதே வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு ஏ டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட்டுடுறோம். ஸோ இங்கே சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிஎக்ஸ் ப்ளஸ் டி, அடுத்து சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் தனியாக ஒரு டேர்ம் நம்ம போடணும். அடுத்து சில சமயம் இந்த மாதிரியும் வரலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வரலாம். வேறு சி இஸ் தி கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு வந்து ஏ டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட்டுட்டோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த 2 கேஸ் தான் அதிகமாக அக்கர் ஆகும். ஒன்று சிம்பிள் போல்ஸ், இன்னொன்று மல்டிபிள் போல்ஸ். அதாவது சிம்பிள் ஃபேக்டர்ஸ், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இந்த 2 கேஸ் தான் அதிகமாக நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது 2 ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அடுத்து சம் காமன் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இன்வர்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ காமன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இசட் பை இசட் மைனஸ் ஏங்கிற டேர்ம்ஸ் இந்த டேர்மில் வரலாம். ஸோ இசட் பை இசட் மைனஸ் ஏ வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஏ பவர் என் யூ ஆஃப் என். அடுத்து இசட் பை இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் வரும். ஸோ அந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னா n a power n minus 1 u of n. So this is the inverse Z transform. Maximum இது 2 தான் சார் வரும். இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸை பேசிக்காக வச்சுக்கிட்டு we will start solving the problems. So first problem, find the inverse Z transform using partial fraction method. So x of z கொடுத்திருக்காங்க. x of z is equal to 1 plus 3z inverse divided by 1 plus 3z inverse plus 2z power minus 2 where ROC is z greater than 2. So ROC பற்றிலாம் கவலையப்படாதீங்க. ஸோ x of zக்கு inverse z transform கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து சார் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி z இன்வர்ஸ் z பவர் மைனஸ் 2 இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் இட் இன்டு பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப்
z நெகட்டிவ் பவர்ஸை பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have two methods. ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் eliminate the negative power by multiplying numerator and denominator by z square. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையும் நம்ம பார்க்கணும். ஸோ எது வந்து மேக்ஸிமம் பவர் அப்படின்னு. ஸோ நியூமரேட்டர் மேக்ஸிமம் பவர் வந்து z பவர் -1, டினாமினேட்டரில் மேக்ஸிமம் பவர் வந்து z பவர் -2. ஸோ z பவர் -2 மேக்ஸிமம் பவர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டரின் டினாமினேட்டர் z பவர் +2ஆல் நான் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணிடணும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். So x of z is equal to 1 plus 3z inverse divided by 1 plus 3z inverse plus 2z power -2 multiply numerator and denominator by z square. ஸோ இதே வந்து இப்போ மேக்ஸிமம் பவர் வந்து z பவர் -3 இருக்கு அப்படின்னா மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை z பவர் +3. அவ்வளோதான் சார். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ z ஸ்கொயர் ப்ளஸ் 3z டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2 இந்த டைம் நமக்கு கிடைச்சிடும். ஓகே சார். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இசட்டை வந்து வெளியே காமனாக எடுத்துட்டா ஒரு இசட்டை காமனாக எடுத்துட்டா ஸோ இசட் ப்ளஸ் 3 டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம அரைவ் பண்ணலாம். ஓகே சார். இது ஒரு மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. ஓகேவா? ஸோ செகண்ட் மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இசட் இன்வர்ஸ் நான் என்னன்னு எழுதலாம்னா 1 பை இசட்னு எழுதலாம். ஸோ 1 ப்ளஸ் 3 பை இசட் டிவைடட் பை 1 ப்ளஸ் 3 பை இசட் ப்ளஸ் 2 டிவைடட் பை இசட் பவர் -2 என்னன்னு எழுதிக்கலாம் 1 பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா நியூமரேட்டரில் தனியாக எல்சிஎம் டினாமினேட்டரில் தனியாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா இசட் ப்ளஸ் 3 டிவைடட் பை இசட் டிவைடட் பை டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2 டிவைடட் பை இசட் ஸ்கொயர். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இசட் ப்ளஸ் 3 டிவைடட் பை இசட் multiplied by denominator மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல்ல வந்துடும். z square divided by z square plus 3z plus 2. ஓகே சார். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே ஒரு z போயிடும், இங்கே ஒரு z போயிடும். ஸோ we get the result as z into z plus 3 divided by z square plus 3z plus 2. இப்படியும் வரலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே யூ கெட் தி சேம் ஆன்சர். இந்த மெத்தடும் பண்ணலாம், இந்த மெத்தடும் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ யூ கேன் யூஸ் இட். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட்டை பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அடுத்து ஸோ we are going to apply partial fraction. Apply partial fraction. சரி சார். partial fraction apply பண்ணுவோம். So x of z is equal to z into z plus 3 divided by z square plus 3z plus 2. partial fraction apply பண்ணணும் அப்படின்னா denominatorல quadratic formல இருக்கக்கூடாது. it must be in the form of factors. இந்த மாதிரி z square plus 3z plus 2 இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஈக்குவேஷனாக இருக்கக்கூடாது. it must be in the form of factors.
சரிங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர்ல பிரச்சனை இல்ல. அது ஃபேக்டர்ஸா தான் இருக்கு. ஸோ டினாமினேட்டரை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேக்டரைசேஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் ஆல்சோ. ஸோ கால்குலேட்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மோடு நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டர் வந்து கேஷியோ எஃப்எக்ஸ் 991 எம்எஸ் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க. நம்மளும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கால்குலேட்டரில் மோடு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, 3 தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 மேட்ரிக்ஸ் 2 வெக்டார் 3 அப்படின்னு வரும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் மோடுக்குள்ளே போகும். ஸோ அன்னோன்ஸ் 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டிகிரீஸ் 2 3. ஸோ நம்மளது வந்து டிகிரி 2. ஸோ ப்ரெஸ் 2. ஸோ 2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை என்டர் பண்ணோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ax² plus bx plus c equal to 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா z² plus 3z plus 2. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இசட்டுக்கு எக்ஸுக்கு பதில் இசட் இருக்கு, அவ்வளோதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த z² பக்கத்தில் உள்ள வேரியபிள் வந்து a. ஸோ நமக்கு இங்கே a வந்து 1. ஸோ கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா a கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏக்கு வந்து இப்போ 1ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. அடுத்து வந்து பியோட வேல்யூ கேட்கும். ஸோ நமக்கு இப்போ பி வந்து என்னென்னா 3. ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. அடுத்து இட் வில் ஆஸ்க் ஃபார் சி கொஸ்டின் மார்க். ஸோ என்டர் சி. ஸோ சி என்ன அப்படின்னா ஹியர் இட் இஸ் 2. ஸோ கால்குலேட்டரில் 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா it will give answers as x1 equal to -1. இன்னொரு ஒரு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா it will show x2 equal to -2. ஸோ அதாவது நம்ம கேஸில் வந்து z equal to -1, z equal to -2. ஸோ இதை ஃபேக்டர்ஸாக மாற்றும் போது என்ன ஆகிடும்? z plus 1 becomes one factor, z plus 2 becomes another factor. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். ஸோ z² plus 3z plus 2 ஃபேக்டரைஸ் பண்ணால் I will get z plus 1, z plus 2 நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே சார். So let this be the rough work. ஓகே சரி, இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது சார். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ண முடியாது. ஏன் சார்? ஏன் பண்ண முடியாது? அதான் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸோட டிகிரிஸ், மேக்ஸிமம் டிகிரிஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி பார்த்தீங்கன்னா இசட் இன்ட்டு இசட்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ z². ரைட்டா? ஸோ நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி வந்து 2. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இசட் இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக z² டேர்ம் வரும். ஸோ அதான் மேக்ஸிமம் பவராக இருக்கும். ஸோ நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரியும் 2, டினாமினேட்டரோட மேக்ஸிமம் டிகிரியும் 2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. அப்போ எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டரோட பவர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டரோட பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும் போது நியூமரேட்டரோட பவர் வந்து கம்மியாக இருக்கணும். நியூமரேட்டர் பவர் மஸ்ட் பி லெஸ், டினாமினேட்டர் பவர் மஸ்ட் பி ஹை. இங்கே ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டரோட ஒரு பவரை கம்மி பண்ணுறதுக்காக ஐ எம் டேக்கிங் இங்கே ஒரு இசட் இருக்கு இல்லையா, இந்த இசட்டை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகிட்டோம்னா x of z by
z is equal to z plus 3 divided by z plus 1 z plus 2 எப்படின்னு வந்துரும். ஓகே சார். இப்போ டிகிரி செக் பண்ணி பாருங்க. நியூமரேட்டர்ல மேக்ஸிமம் டிகிரி 1, டினாமினேட்டர்ல மேக்ஸிமம் டிகிரி 2. ஸோ நவ் we can apply partial fraction. இப்போ partial fraction பண்ணலாம் சார். ரெடியா இருக்கு சார் partial fraction. ரைட்டா? சரி சார். ஸோ இப்போ இதுக்கு partial fraction அப்ளை பண்ணுவோம். ஸோ partial fraction அப்ளை பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we get x of z by z is equal to z plus 3 divided by z plus 1 z plus 2 equal to partial fraction apply பண்ணா a divided by z plus 1 plus b divided by z plus 2 அப்படின்னு நமக்கு வரும் சார். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் partial fraction apply பண்றது? இதுக்கப்புறம் ஏவையும் பியையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் we have two methods. ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்கூலில் காலேஜஸில் வேறு வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. யாருக்கு எந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ 2 மெத்தடையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ யூ ஃபாலோ தட். ரைட்டுங்களா? ஓகே சார். ஸோ மெத்தட் 1. 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ மெத்தட் 1. ஸோ மெத்தட் 1ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபி கண்டுபிடிப்போம். அந்த ஏபி கண்டுபிடிக்கிறதுல தான் 2 மெத்தட். சரியா? ஸோ இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு z plus 1. ஸோ z plus 1 மல்டிப்ளைடு பை x of z by z பண்ணிட்டு அதில் சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு ஸோ இங்கே ஏக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா z plus 1 இருக்கு இல்லையா? ஸோ z plus 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ z இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ சப்ஸ்டியூட் z இஸ் ஈக்குவல் டு -1 பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இதை எவாலுவேட் பண்ண என்ன வரும்? z plus 1 multiplied by x of z by z. x of z by z இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். So x of z by z is z plus 3 divided by z plus 1 into z plus 2. So z plus 3 divided by z plus 1 z plus 2 where z is equal to -1 equal to சரி சரி இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரேட்டர்ல ஒரு z plus 1 டினாமினேட்டர்ல ஒரு z plus 1 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா we get z plus 3 divided by z plus 2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் substitute z equal to -1. ஸோ equal to -1 substitute பண்ணுங்க zக்கு பதில் -1 plus 3 divided by -1 plus 2. So we get answer as 3 minus 1 is 2 divided by 2 minus 1 is 1. So answer is 2. So I get answer A is equal to 2. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு சார். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் B கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ B equal to Bக்கு கீழே என்ன இருக்கு பாருங்க டினாமினேட்டர்ல Z plus 2. ஸோ B equal to Z plus 2 multiplied by x of z by z where z equal to b க்கு கீழே என்ன இருந்துச்சு z plus 2 இருந்துச்சா so z plus 2 equal to 0 so z equal to -2 so z க்கு பதில் என்ன substitute பண்ணணும் I need to substitute -2 so equal to z plus 2 x of z by z is z plus 3 divided by z plus 1 z plus 2
இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு z plus 2 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு z plus 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, சப்ஸ்டியூட் z equal to -2. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா z plus 3 divided by z plus 1. இதில் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் z equal to -2. ஸோ ஈக்குவல் டு இசட்டுக்கு பதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -2 plus 3 divided by -2 plus 1. So 3 minus 2 is 1 divided by 1 minus 2. 1 minus 2 is -1. So this is equal to -1. So answer for B is equal to -1. So we got A and B. A is 2, B equal to -1. So இது வந்து first method சார். சரிங்களா? So இந்த மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஸோ வாட் இஸ் தி செகண்ட் மெத்தட்? செகண்ட் மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மெத்தட். ஸோ வாட் இஸ் தி செகண்ட் மெத்தட்? ஸோ செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 நம்ம எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 இஸ் z plus 3 divided by z plus 1 z plus 2 equal to a divided by z plus 1 plus b divided by z plus 2. So this is equation 1. சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷன் திரும்ப எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆர்ஹெச்எஸ்ல டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தோம்னா z plus 1 z plus 2. ஸோ நியூமரேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா a இன்ட்டு z plus 2 plus b இன்ட்டு z plus 1. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா z plus 3 divided by z plus 1 z plus 2. ஓகே சார். ஸோ டினாமினேட்டர் சேம். ஸோ இந்த டினாமினேட்டரும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா we get z plus 3 is equal to a into z plus 2 plus b into z plus 1. ஓகே சார். இப்போ a and b நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ let me take this equation as 2. சரி சார். ஸோ இப்போ a கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ வேணும்னா b-யை வந்து 0 பண்ணணும். ஸோ b எப்போ சார் 0 ஆகும் அப்படின்னா b-ல என்ன இருக்கு, z plus 1 இருக்கு. ஸோ z plus 1 equal to 0 போட்டோம்னா z equal to -1. ஸோ z equal to -1 போட்டோம்னா இந்த b term ஃபுல்லா it becomes 0. அப்போ என்ன கிடைச்சிரும்னா எனக்கு a கிடைச்சிரும். சரியா? ஸோ put z equal to -1. z equal to -1 போட்டோம் அப்படின்னா I will get z plus simplify பண்ணிடலாம். ஸோ z equal to -1 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இன் ஈக்குவேஷன் 2ல ஸோ z plus 1 -1 plus 3 is equal to a into -1 plus 2 plus b into -1 plus 1. ஸோ -1 plus 1 0 0 into b 0. அப்போ a மட்டும் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 வந்துடும். ஸோ 3 minus 1 is 2. I get a equal to 2 as answer. அடுத்து இப்போ b வேணும். ஸோ b வேணும்னா a என்ன பண்ணிடணும், 0 பண்ணிடணும். ஸோ ஏல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா I have z plus 2. ஸோ z plus 2 equal to 0. ஸோ z equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ substitute or put z equal to -2 in equation 2. இங்கே என்னது, in equation 2. So I get -2 plus 3 is equal to a into -2 plus 2 plus b into -2 plus 1.
ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1 வந்துடும், ஏ வந்து 0 ஆகிடும். அப்போ பியில் வந்து -2 + 1 இஸ் -1. I get b equal to -1. ஸோ ரெண்டு மெத்தட்லையும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். a equal to 2, b equal to -1. a equal to 2, b equal to -1. a equal to 2, b equal to -1. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு எது நல்லா வசதியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ யூஸ் தட் மெத்தட். ஓகே சார். ஸோ இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஏவையும் பியையும் substitute in equation 1. So equation 1 becomes x of z by z is equal to z plus 3 divided by z minus 1, z minus 2 is equal to z minus 1, z plus 1 அல்ல, yes, sorry, z plus 1, z plus 2 equal to a என்னன்னா 2 divided by z plus 1, அடுத்து plus b என்னன்னா -1 divided by z plus 2. So I can write it as 2 divided by z plus 1 minus 1 divided by z plus 2. இங்க x of z by z. So z திரும்ப cross multiply பண்ணிடும். So x of z is equal to 2 into z divided by z plus 1 minus z divided by z plus 2. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது? ஸோ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருந்த எக்ஸ் ஆஃப் இசட்டை, அதாவது மல்டிப்ளிகேஷனாக இருந்த எக்ஸ் ஆஃப் இசட்டை அடிஷன் சப்ராக்ஷனாக நம்ம மாற்றிருக்கோம். அடிஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸாக நம்ம மாற்றிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருந்ததை அடிஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மாற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து டேக் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். So take inverse Z transform on both sides. So take inverse Z transform. So inverse Z transform எடுத்தோம்னா x of Z க்கு inverse transform எடுத்தோம்னா it is x of n equal to 2 into Z by Z plus 1 இருக்கு இல்லையா? So Z by Z plus 1 இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், எப்படி I can take அப்படின்னு பார்த்தோம்னா I can rewrite this as z divided by z minus of -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது ஏற்கனவே. z by z minus ஏன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் a power n u of n, ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், I can write it as -1 whole power n, அடுத்து மைனஸ் இங்கே வந்து z by z plus 2 இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், z by z plus 2ங்கிறத z divided by z minus of -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ I can write this as -2 whole power n. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுத்துக்கும் u of n காமனாக போட்டுக்கோங்க. ஸோ 2 into -1 whole power n u of n minus -2 whole power n u of n x of n. So this is the final answer. So this is the inverse Z transform for the given question. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் இசட்டாக இருக்கிறத பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு வி ஹவ் 2 மெத்தட்ஸ். ஒன்று மல்டிப்ளை அண்ட் டினாமினேட்டர் பை மேக்ஸிமம் பவர், இன்னொன்று வந்து இசட் இன்வெர்ஸ் 1 by z z பவர் -2 z 1 by z ஸ்கொயர் அப்படின்னு போட்டு எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொண்டு வரணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொண்டு வரும்போது ஏவும் பி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹவ் 2 மெத்தட்ஸ். ஸோ
மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டுல எது வேணும்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் சேமாக தான் இருக்கும். ஸோ ஏபியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அவ்வளோதான் சார். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ். ஓகே சார். அடுத்து we move to second problem. So second problem is find the z transform of x of z is equal to 1 divided by 1 plus 2z inverse plus 2z power minus 2. ஓகே சார். சரி சார், இதில் என்ன சார் பண்ணுவோம்? ஸோ இதுலேயும் இசட் பவர் மைனஸ் 1 இசட் பவர் மைனஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ எலிமினேட் தி நெகட்டிவ் பவர் பை மல்டிப்ளைங் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை இசட் ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் பவர் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இசட் பவர் மைனஸ் 2. ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை இசட் ஸ்கொயர். ஸோ numerator and denominator by z square multiply பண்றோம். We are getting z square divided by z square plus 2z plus 2. Okay sir. So அடுத்து partial fraction apply பண்ணணும். So partial fraction apply பண்ணனும்னா powers check பண்ணணும். So இங்கேயும் numeratorலையும் in numerator I have maximum power as 2. In denominator I have maximum power as power of denominator is 2. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நியூமரேட்டர் பவர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டர் பவர் அதிகமாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இசட்டை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபேக்டரைஸ் இட். ஸோ பாருங்க சைடில் அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இசட் டிவைடட் பை. ஸோ இதை வந்து கால்குலேட்டரில் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ compare it with the general formula ax square plus bx plus c. compare பண்ணோம்னா a equal to நமக்கு 1, b equal to 2, c equal to 2. so enter a equal to 1, b equal to 2, c equal to 2 in calculator. so என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா I get சால்வ் பண்ணோம் அப்படின்னா I will get x1 is equal to minus 1 plus j. x2 is equal to minus 1 minus j. So this is nothing but z is equal to minus 1 plus j. நம்ம சம்ல this is nothing but z is equal to minus 1 minus j. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸாக எழுதும் போது இசட் மைனஸ் ஆஃப் பாருங்க இசட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குன்னா ஃபேக்டர்ஸாக எழுதும் போது என்ன பண்ணுவோம் இசட் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிப்போம் இல்லையா? ஸோ அதே தான் இப்பயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இசட் மைனஸ் ஆஃப் minus 1 plus j. This is one factor. So another factor is z minus 1 minus j. So this is second factor. So these two are the factors. So இதை நம்ம இங்க update பண்ணிக்கலாம். So factorize பண்ணா I will get z minus of minus 1 plus j. அடுத்து z minus of minus 1 minus j. So ரெண்டு factors நமக்கு கிடைச்சிச்சு சார். So இப்போ என்ன பண்ணிக்கலாம்? We apply partial fraction. So இப்போ partial fraction apply பண்ணியிருக்கோம். So a divided by z minus minus 1 plus j plus b divided by z minus minus 1 minus j. So a b கண்டுபிடிச்சிருக்கோம். So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find
A and B. So method 1ல நம்ம இங்க சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னம்னா இங்க சைடில் திரும்ப கூட சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏக்கு கீழே என்ன இருக்கு பாருங்க, z மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஜே, ஏக்கு கீழே இருக்கு, மல்டிப்ளைடு பை x of z divided by z, where z is equal to, என்ன பண்ணணும் அப்படின்னா where z equal to ஏக்கு கீழே என்ன இருந்துச்சு அப்படின்னா z மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஜே இருந்துச்சா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ என்ன ஆகும்னா z இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஜே. ஸோ சப்ஸ்டியூட் z இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஜே. சரியா? ஸோ இங்கே z மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் ஜே இன்ட்டு x of z வந்து z divided by z minus of -1 plus j, இது வந்து z minus of -1 minus j. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா this factor gets cancelled, so I get z divided by z minus -1 minus j. இதில் I need to substitute z equal to -1 plus j. ஸோ இப்போ z க்கு பதில் -1 plus j substitute பண்ணுங்க, divided by -1 plus j, minus into minus plus 1, minus into minus plus j. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா +1 -1 gets cancelled, so I get -1 plus j divided by இங்க j, so j plus j is 2j. ரைட்டா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே கால்குலேட்டரில் அடித்து ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் மோடு போட்டுருங்க, கால்குலேட்டரை காம்ப்ளெக்ஸ் மோடில் போட்டுட்டு ஸோ -1 + i டிவைடட் பை 2i. கால்குலேட்டரை போட்டோம்னா டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ -0.5, one answer is -0.5. ஓகே சார். ஸோ நமக்கு ஏ கிடச்சிடுச்சு, ஏ ஈக்குவல் டு -0.5. ஸோ செக் பண்ணிடலாமா? சாரி, ஸோ கால்குலேட்டரில் ஃபீட் பண்ணும்போது சின்ன ப்ராப்ளம்ஸ். ஸோ கால்குலேட்டரில் பண்ணும் பொழுது கொஞ்சம் ப்ராக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இட் வில் டேக் தி டேட்டா wrong. So +0.5 plus 0.5j, so plus 0.5j. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேட்டாஸ் ப்ராக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டேட்டா தப்பாக ஆகிடும். நம்ம கொடுக்குற டேட்டாவே தப்பாக அது கால்குலேட்டர் இன்டர்பிரேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஏ கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு, பிக்கு கீழே உள்ள டினாமினேட்டர் மல்டிப்ளைடு பை எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட். ஸோ திஸ் ஒன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா வி கெட் பி இஸ் ஈக்குவல் டு -0.5 - 0.5j. ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ this one is A,
this one is B. So A and B கிடைச்சிச்சு. So Z வந்து cross multiply பண்ணிடுங்க. So Z by Z minus A. Z by Z minus A. So இந்த ஃபார்மேட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. So இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். So this is equal to 0.5 plus 0.5J அது அப்படியே வந்துரும். அடுத்து பாருங்க Z divided by Z minus 1 plus J. So by Z minus A format. So Z by A power n. So இங்க A ங்கிறது வந்து -1 plus J whole power n u of n. இது first termக்கு plus second termக்கு 0.5 minus 0.5J multiplied by Z by Z minus A. இதற்கு பாருங்க Z by Z minus A. Z by Z minus A. So Z by Z minus A is A power n. So இங்க A வந்து என்னது -1 minus J whole power n u of n. Okay sir. So this is the final answer. So இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் வரலாம், காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ஸும் வரலாம். அப்படி வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா z டிவைடட் பை 3z ஸ்கொயர் மைனஸ் 4z ப்ளஸ் 1 நல்ல ஃபார்மேட்லேயே வந்திருக்கு. ஆனால் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க 3z square minus 4z plus 1. So factorize பண்ணா we will get 3z minus 1 multiplied by z minus 1 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து 3 காமனாக வெளியே எடுத்துட்டு z minus 1 by 3 z minus 1 இந்த 3 மேலே எடுத்துகிட்டு போயிட்டு 1 by 3 இன்ட்டு இப்படி பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேக்டரைசேஷன் நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை சார் ஃபேக்டரைசேஷன்லாம் அந்தளவுக்கு தெரியாது, மறந்து போச்சு, ஏதா என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ வித் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ கால்குலேட்டரில் போட்டால் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை 3z ஸ்கொயர் மைனஸ் 4z ப்ளஸ் 1. ஸோ கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடு போயிடுங்க. ஸோ ஈக்குவேஷன் மோடு போயிட்டு நமக்கு இப்போ நம்ம கேஸில் ஜென்ரல் ஃபார்முலா இஸ் ax square plus bx plus c equal to 0. So நம்ம கேஸ்ல a equal to 3, b equal to -4, c equal to 1. So a equal to 3 கொடுங்க, b equal to -4 கொடுங்க, c வந்து 1 கொடுங்க. So ஒரு ஆன்சர் வந்து z equal to 1, இன்னொரு ஆன்சர் வந்து z equal to 0.33. So the factors are z divided by z minus 1, z minus 0.33. So ரெண்டு factors நமக்கு கிடைச்சிரும். So இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? So this is x of z. சரியா? ஸோ இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இசட்டை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 0.33 அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ கொண்டு வந்துட்டு வி அப்ளை partial fraction. So partial fraction apply பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா a divided by z minus 1 plus b divided by z minus 0.33. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட் z equal to 1 போட்டுறோம், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து z equal to 0.33 சப்ஸ்டியூட் பண்ணால் we get another answer. ஸோ ab கண்டுபிடி எந்த மெத்தடில் நீங்கள் போட்டாலும் லாஸ்ட்டில் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. பியோட வேல்யூ வந்து
0.5 அதாவது ஒரு ஆன்சர் வந்து 0.5 இன்னொரு ஆன்சர் வந்து -0.5 ஏபி மாறி மாறி வரலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆன்சர் 0.5 இன்னொரு ஆன்சர் -0.5 இது ரெண்டு தான் வரப்போகுது சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம லாஸ்ட்ல இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஒரு சில டெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி 1/2 1/2 1/3 இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு சில டெக்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1/2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் யூஸ் அஸ் 0.5 ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ 1/3க்கு பதில் ஒரு சில இதில் வந்து 0.33 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ யூஸ் தட் மெத்தட் ஓகேவா ஸோ 1/2 தான் போடணும் 1/3 தான் போடணும் அப்படின்லாம் எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி அதை கொண்டாந்து எக்ஸ் ஆஃப் இசட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க எக்ஸ் ஆஃப் இசட்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா வி கெட் எக்ஸ் ஆஃப் n சரியா ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் டு ஃபைண்ட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேவா ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் சரியா ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have completed long division method and partial fraction method. So அடுத்த வீடியோல we will see residue method and convolution method. So நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்